ராதேகிருஷ்ணா, அடியன் சங்கர்ஜி, மதுரையிலிருந்து ஸ்ரீ சைதன்ய விட்டல் மந்திர் வேத குருகுலம், இங்கே ஒரு நாம சங்கீர்த்தன பஜன மண்டபமும் குழந்தைகள் 10-20 குழந்தைகள் வேத பாடசாலையில அத்தியனம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம நாமசுதா அப்படிங்கிற பேர்ல வீடு தேடி வரும் விட்டலன் அப்படின்னு கிராமங்கள்ல சிட்டியில ஒரு சத்சங்கம். பாண்டுரங்கன் ருக்குணி தாயார் 2 பேரும் வீடை தேடின்னு வரா அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணினோம். வீடை தேடின்னு வரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாண்டுரங்கனே பொதுவா துவாரகையிலிருந்து ருக்குணி தாயாரோட குண்டலீகனுடைய கிரகத்தை தேடித்தான் பண்டரிபுரத்துக்கே வந்தார் அப்படின்னு க்ஷேத்திர புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே பாண்டுரங்கனை இங்க ஒரு சத்சங்கமா அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வீடை தேடி வரார் அப்படின்னு ஒரு பேர்ல இந்த சத்சங்கத்தை ஏற்படுத்தினோம். இதுல எல்லா கிரகங்கள்லயும் சுவாமி வருவார். ஒரு பூர்ண கும்பம் வச்சு ஹாரதி பண்ணி சுவாமிய உள்ள அழைச்சு நம்மளுடைய கையினாலேயே துளசி தளத்தினால பூஜை பண்ணி தாயாரனுடைய பாதத்துல குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணி ஒரு சத்சங்கம், பிரவச்சனம், பஜனை, இது மாதிரி ஒரு சத்சங்கங்களை ஏற்படுத்துறோம். இதை தவிர ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம்னு பண்ணணும்னு நினைச்சா அந்த மாதிரி சத்சங்கத்தையும் நாம் நடத்துறோம். இத இங்க பாரத தேசம் முழுக்க கிராமங்கள்ல நகரங்கள்ல பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது சிங்கப்பூருக்கு வரா மாதிரி. பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் நாங்க சிங்கப்பூர்ல இருக்கோம். இந்த சத்சங்கத்தை அங்கேயும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பிளான் பண்ணினோம். கார்த்திக் அண்ணா, அப்புறம் ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராம்ஸ், இவ 2 பேரும் அங்க ஏற்பாடு பண்றா. இந்த சத்சங்கத்தை யாரெல்லாம் பாண்டுரங்கனுடைய திருவடியில பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ, யாரெல்லாம் இந்த சத்சங்கத்தை ஆத்துல நடத்தணும்னு ஆசைப்படுறாளோ அவெல்லாம் இந்த சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அவளுடைய நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ராதே கிருஷ்ணா.